ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்வெஸ்ட் ஐக்யூ ஹப். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நாளைக்கான நிஃப்டி மூமெண்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியாக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் போடுங்க. அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாளைக்கான மூவ்மெண்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நிஃப்டியில் என்ன மூவ்மெண்ட் நடந்திருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நேற்றோட க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 23,618 நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. இன்றைக்கி ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா 23,457, ஹை பார்த்தீங்கன்னா 23,690, லோ பார்த்தீங்கன்னா 23,397. கடைசியாக நிஃப்டி முடிஞ்சது பார்த்தீங்கன்னா 23,659 க்ளோஸ் ஆகிருக்கிறது. 23,659 நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 41 பாயிண்ட் ஒரு பாசிட்டிவான க்ளோஸ் கொடுத்து நிஃப்டி முடிஞ்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது தவிர்த்து நான் போட்ட வீடியோஸை பார்த்துட்டு பார்க்கும் பட்சத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரியும். ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக நம்ம பார்த்திங்கன்னா நேற்று மார்க்கெட்டுக்கு எப்படி கொடுத்துருந்தோம் தெரியுங்களா? நம்ம ஆக்சுவலாக சப்போர்ட் நம்ம என்ன கொடுத்துருந்தோம், சப்போர்ட் 23,415 கொடுத்துருந்தோம். பட் மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பனிங்கே பார்த்திங்கன்னா ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் தான். அங்கேருந்து இறங்கி எக்ஸாக்டாக 397 வரைக்கும் போயிட்டு அங்கே, ஏன்னா ஓப்பனிங்கே பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்த சப்போர்ட்டில் தான் ஓப்பன் ஆச்சு. அதாவது 23,457 தான் ஓப்பன் ஆச்சு. நம்ம என்ன கொடுத்தோம், 450 கொடுத்துருந்தோம். ஸோ அதுலேருந்து இறங்கிட்டு நம்ம ரெண்டாவது சப்போர்ட் 300 கொடுத்துருந்தோம். எக்ஸாக்டாக 397 வரைக்கும் இறங்கிட்டு அங்கேருந்து ரிவர்ஸ் எடுக்கும்போது நீங்கள் இந்த ஏரியா, அதாவது நம்ம சப்போர்ட்டை பிரேக் பண்ணிங்க பாருங்க. கரெக்டாக 493 கேண்டில் ஃபார்மேஷன், ஒரு செகண்ட் கேண்டில் ஃபார்மேஷன், இந்த இடத்துல ஒரு பை எடுத்திருந்தாலும் ஆல்மோஸ்ட் 690 லெவல் வரைக்கும் மார்க்கெட் எனக்கு அப்சைட் போயிருந்து. ஸோ மேக்ஸிமம் இப்போல்லாம் இப்போ இருக்கிற மார்க்கெட் நிலவரப்படி பார்த்திங்கன்னா வேகமாக ஏறுது, வேகமாக இறங்குது. ஸோ எக்ஸாக்டான ரெசிஸ்டண்ட்டோ இல்லை சப்போர்ட் வராமல் நீங்கள் என்ட்ரி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் ஆகிறதுக்கான சான்ஸ். ஏன்னா சட 40 பாயிண்ட் ஏறுது, அதே வேகத்தில் இறங்குது. ஸோ எக்ஸாக்டான என்ட்ரி கொடுக்குறீங்கன்னா கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அது மாதிரி தான் இன்றைக்கி எக்ஸாக்டாக மார்க்கெட்டு மார்னிங் லோ 397 வரைக்கும் போயிட்டு ஏறும்போது எடுத்திருந்தாலும் அப் அண்ட் டவுன் இருந்தது. பட் ஸ்டாப் லாஸ் அடிக்காமல் இருந்தால் என்ட்ரி எடுத்திருந்தால் மட்டும்தான் இந்த டார்கெட்டை நீங்கள் அதாவது 30 பாயிண்ட் இல்லை 25 30 பாயிண்ட்னால் சேஃபாக புக் பண்ணிட்டு போயிடுங்க. அதுதான் பெஸ்ட்டான ஆப்ஷன் இப்போ இருக்கிற மார்க்கெட் நிலவரப்படி. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முடிஞ்சது. நாளைக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா சப்போர்ட்டுன்னு பார்த்திங்கன்னா இப்போ 600 லெவல் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஆக்ட் ஆகுது. இந்த ஏரியா 600 ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஆக்ட் ஆகுது. இந்த ஏரியா இதை பிரேக் ஆச்சுன்னா நம்மளுக்கு நேற்று நான் என்ன சப்போர்ட் கொடுத்துருந்தோமோ அது நாளைய மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் ஆக்ட் ஆகும். அதாவது 23,450. ஸோ நாளைக்கு டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு டேட் என்ன பார்த்திங்கன்னா 21/5/26. ஸோ நாளைக்கான சப்போர்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் பார்த்திங்கன்னா 23,600 ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதை பிரேக் டவுன் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு 23,450 கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆல்ரெடி நான் சொன்னது தான், மார்க்கெட் ஒன்ஸு ரெசிஸ்டண்ட்டையோ சப்போர்ட்டையோ பிரேக் ஆனோன்னு உடனே அந்த டைரெக்ஷன் நோக்கி விடாதீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? வெயிட் பண்ணி ரிவர்ஸ் எடுக்குதா இல்லையான்னு பார்த்துட்டு தான் நீங்கள் எடுக்கணும். ஸோ எப்பயுமே ரெண்டு சைட்லேயும் பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா உடனே போய் பையோ செல்லோ பண்ணாதீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கேண்டில் ஃபார்மேஷன் வருதான்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களோட கால் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ ரெசிஸ்டன்ட் நான் ரெகுலராக சொல்கிறது தான். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் 23,800 தான் நம்மளுக்கு க்ரூஷியல் ரெசிஸ்டண்ட்டு. ஓகேங்களா? அதை பிரேக் ஆனால் 23,900. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ரெசிஸ்டண்ட்டை நான் சேஞ்சே பண்ணவே இல்லை. ஏடியராக என்ன 2 நாளாக கொடுத்துட்ருக்கோமோ அதே ரெசிஸ்டன்ட் தான். ஸோ 800 கூடியவரையில் நாளைக்கும் நாளன்னைக்குள்ளே பிரேக் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் 800 நாளைய மார்க்கெட்டுக்கு க்ரூஷியல் ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ ரெசிஸ்டன்ட் 1 பார்த்திங்கன்னா 23,800 ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதை பிரேக் ஆச்சுன்னா 23,900 ப்ளஸ் வரைக்கும் ஒரு அப்சைட் போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் நாளைக்கு நிஃப்டியில் ட்ரேட் பண்ணும்போது பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 23,800 க்ரூஷியலாக இருக்கும். சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 23,600 க்ரூஷியலாக இருக்கும்.
ஸோ இப்போ மார்க்கெட் முடிஞ்சிருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 23,659 முடிஞ்சிருக்கு. ஸோ க்ளோசிங் பாயிண்ட் ஆஃப் வியூ நல்ல ஒரு பாசிட்டிவ் க்ளோஸ் கொடுத்து முடிஞ்சிருக்கிறதுனால இதே வேகத்தில் நாளைக்கு ஒரு கேப்பை ஓப்பன் கொடுத்ததுன்னா கண்டிப்பாக 23,800 லெவலில் நோக்கி போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ பிரேக் ஆனோன்னா பை போகாதீங்க. இன்கேஸ் அந்த இடத்துல ஒரு பாஸ் கொடுத்து அதுக்கப்புறம் தான் அடுத்த மூவ்மெண்ட் போகும். ஸோ அதனால் அது வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ட்ரேடிங் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.